ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் எக்ஸாம் பேசுகிறேன். போன பாட்டில் நம்ம விட்டுருப்போம்ல, அது இந்த செட்டில் தான் இன்னும் இருக்கும். இன்னும் நம்ம காலையாக ஆயிடுச்சு, பட் இன்னும் வீட்டுக்கு போகல. அண்ட் அதை நம்ம இன்றைக்கி இதை கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம போகிற இல்லைடா அப்படிங்கிற இருக்கோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் யா, இது நம்ம ஹேரி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அண்ட் இதை நம்ம ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டு பெஸ்ட்லேருந்து கட்டலாம். அண்ட் யா, இதை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு நான் எப்படி கட்டுவேனோ அதே மாதிரி கட்டினீங்கன்னா அது கரெக்டாக ஒர்க் அப்படிங்க கொய்யால். சரி கைஸ், அது கொஞ்சம் இதாகிடுச்சு. யா, இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேருந்து நம்ம இதை போட்டோன்னா இப்படி இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி இருந்தால் தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும். அப்போ தான் ஜாம்பி, ஸ்கெலிட்டன், அந்த மிஸ்டீரியான அந்த ஏலியன் எல்லாம் இதுக்குள்ளே விழுந்து இறந்து போவானுங்க. இப்படி நம்ம போட்டோன்னா அது மேலால் வந்துடும். அண்ட் அதனால தான் நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். அண்ட் இந்த மாதிரி நான் அதை கரெக்ட் பண்ணிக்கேன். அண்ட் யா, நம்ம இப்படியே பண்ணிக்கிட்டு போகணும். அண்ட் யா, அப்படியே பண்ணிட்டோன்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் இதை ஓவராக பண்ணிட்டோம். அண்ட் இங்கே வச்சு இதை அடிச்சுட்டு அண்ட் யா, நான் இதில் அவுட்புட் உங்களை காட்டேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் யா, இதை நம்ம அப்படியே விட்டால் அந்த லாவா அப்படியே இதாகிட்டு வரும். அண்ட் இந்த மாதிரி இருக்கும்போது நாம் அதை வச்சோம் அப்படின்னா அது கரெக்டாக ஒர்க் ஆகும். இந்த ஸ்பைடர் இப்போ நம்ம அடிச்சிட்டோம்ல, இப்போ நம்ம ஹேரி அதோட சண்டை போட்டு நிற்பான். பிகாஸ் அவன் நம்மளை காப்பாற்றுவான், டிஃபீட் பண்ணுவான் இன்னொரு எனிமிக்கிட்ட இருந்து. அண்ட் யா, ஹேரி இதுக்குள்ளே போகாமல் நம்ம பார்த்துக்கணும். அப்படி போயிடாதடா ஹேரி, வானாண்டா அண்ணன் சேலண்டா கேளுடா. எப்படி அவன் போக மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, பார்த்துக்கலாம். அண்ட் இங்கேயும் அதே மாதிரி நம்ம காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் யா, அதுக்கப்புறம் எந்த இனிமையும் இந்த இடத்துக்குள்ளே வரமாட்டான். இந்த ஸ்பைடர் பையன் தான் உள்ளுக்கு போயிருக்கான். அண்ட் ஸ்பைடர்லாம் அதில் போய் சாக மாட்டான். பிகாஸ் அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ராப்பை நம்ம செட் பண்ணும்போது அவன் அதில் ஹேரி, ஹேரி ஹேரி செத்துட்டாயா? அடங்கொய்யாரன், ஐயோ ஹேரி செத்துட்டியாடா. அண்ட் இப்படி தான் ஹேரி அப்பப்போ செத்து போயிடுவான். அண்ட் நானும் திரும்பி ஏதோ இந்த க்ளோன் பண்ண டாக்டர் மாதிரி திருப்பி அவனை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் ப்ராப்ளம் இல்லை, ஹேரி இறந்ததில்லை. ஏன்னா அவன் இருந்தாலே தொல்லை தான். அண்ட் யா, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், பட் இருந்தாலும் தொல்லை தான். இல்லைனாலும் தொல்லை தான், இருந்தாலும் தொல்லை தாங்கிற மாதிரி தான் அவன் இருப்பான். நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம அதை உடைக்க தேவையில்லை. அண்ட் நமக்கு வேலையும் மிச்சமாகும். அண்ட் நம்ம இப்படியே பண்ணலாம். அண்ட் யா, இப்படியே போட்டு போய் ஃபைனல் அவுட்புட் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இதுக்கு நிறைய ட்ராப்ஸ் இருக்குது. அண்ட் ஏரோ ட்ராப்புன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வாட்டர் ட்ராப்புன்னு ஒன்று இருக்குது. நிறைய ட்ராப்ஸ் இருக்குது. அண்ட் மற்ற பார்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதோட நான் அவ்வளோ இதில் செலவாகல. இன்றைக்கி கான்செப்ட் என்னென்னா இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம ஏரியாவுக்கு திரும்பி போகிறது தான். ஏன்னா நம்ம இப்போது 2 நாள் ஆகுது போல். இதோட போன பாட்டில் போகணுன்னு நினச்சேன், பட் போகலை. அண்ட் யா, அதான் இதையும் இங்கேருந்து அப்படியே ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம அங்கே இருக்க ஒரு ஓகை பார்க்கலாம். அண்ட் யா, இங்கேயும் போட்டாச்சு லாவா போட்டாச்சு. அண்ட் இதுக்கு அப்படியே அந்த டோர்ஸை போட்டுடலாம். அண்ட் இதுக்கு பேஸ்மெண்ட்டு கீழே நிறைய விஷயம் கட்டலாம். அண்ட் அதையும் அடுத்த பாட்டில் காட்டேன். அண்ட் உங்களுக்கும் ஏதாவது கட்டணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எனி மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த லேம்ப்லாம் உடைச்சி விட்டுடலாம். அண்ட் நீங்கள் போய் இந்த லேம்பையும் உடைச்சி விட்டுடலாம். அண்ட் யா, இந்த லேம்பையும் உடைக்கலாம். அண்ட் யா எல்லா லேம்பையும் உடைச்சாச்சு. இப்போ நம்ம மேலே போகிறது தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கும். அண்ட் இங்கே நம்ம ஹைட்டுக்கு இது பத்தலை போல். அதனால நம்ம இங்கே இருக்க அந்த ஹுட்டை உடைச்சிட்டு உள்ளுக்கு போகலாம். அண்ட் யா, இங்கேயும் ஒரு டோர், இங்கே டோர்லாம் வைக்க முடியாது, பட் ஒரு பெட்டு நம்ம கட்டி முடிச்சிட்டோம். பட் நம்ம ஃப்ரெண்டு ஹேரி இறந்துட்டாங்கிறது ஒரு கஷ்டமும் இருக்குது. பட் பிகாஸ் இது கேமாக இருந்தாலும் நம்ம கூட சுற்றிக்கிட்டே இருக்க இஸ் லிட்டில் பெயின். அண்ட் இங்கே போட்டுக்கலாம், பெட்டை தூக்கி இங்கே போகலாம். அண்ட் யா, இங்கே போட்டு அதுக்கப்புறம் இதுக்கான தேவையான சில விஷயங்கள் வச்சுக்கலாம். அண்ட் எல்லாத்தையும் இங்கே கரெக்டாக வச்சுக்கிட்டு அண்ட் யா, இங்கே எல்லாம் வச்சுக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் இதை இங்கே வச்சாச்சு. அண்ட் இதை இந்த சைடில் வைப்போம். அண்ட் ஓகேன்னு நினைக்கிறேன், இதே ஓகேன்னு நினைக்கிறேன். கீழே போய் நம்ம ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டு அண்ட் நம்ம சோழ தேசத்தையும் நோக்கி நம்ம செல்வோம். இங்கே ஒரு டோரை போட்டு வரலாம். அண்ட் யா, இங்கே ஒரு டோரை போட்டுட்டோம். அண்ட் இங்கேருந்து எப்படி வெளிச்சம் வரும் போல, அது நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இதையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணி விட்ருவோம். பிகாஸ் இது அழகாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்.
அண்ட் முடிஞ்சிச்சு. இதோட அப்படியே ஃபுல்லாக முடிச்சுட்டோன்னா நம்ம இந்த வேலை முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம இடத்துக்கு போயிடலாம். அண்ட் இதோட முடிஞ்சு காய்ஸ். அண்ட் இதோட முடிஞ்சிருச்சு. இதோட முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு அங்கேருந்து பார்க்கும்போது தெரியறதுக்கு மாதிரி ஒரு இதை பண்ணிட்டோன்னா ஃபினிஷ், எல்லாம் ஃபினிஷ். அதுக்கப்புறம் நாம் இங்கே ஒரு லைட் இருந்துச்சு, அதை நம்ம வச்சு பார்க்கலாம் வெளிச்சம் தருது அப்படின்னு. அண்டு வைக்கலாமான்னு யோசிக்கிறேன்னா அது வந்து அழகாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது குகைக்குள்ளே இருக்க லைட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் இதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இனி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண சப்ஸ்கிரைப் தான் அடுத்த வீடியோ ஓடுறதுக்கான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் எரேஸ் பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறம் இதெல்லாம் எரேஸ் பண்ணி விட்டு நாம் மற்ற இதை போய் பார்க்கலாம். அண்ட் இங்கேருந்து நம்ம இடத்துக்கு போனோம் அப்படின்னா பல தூரம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து நம்ம நடந்து வந்தோம் ஹேரியோட. பட் இப்போ ஹேரியெல்லாம் அதனால் தனியாக போயிட்டுருக்கோம். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த ரிவரை ஃபாலோ பண்ணாலே நம்ம இடம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா ரிவருக்கு பக்கத்தில் தான் ஒரு இது மாதிரி இருந்துச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு வீடு இருக்க மாதிரி இருக்குது கைஸ். நம்ம இன்னும் கொஞ்சம் மேலுக்கு போனோன்னா அது தெரியும் நினைக்கிறேன். அண்ட் அந்த இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ரிவரை ஃபாலோ பண்ணி போனாலே நம்ம இடம் வந்துடுதோம். அண்டு அழகாக இருக்குது நம்ம வீடு. இதுக்கு முந்தைய நான் அந்த நெஃப்ரான் கிங் அப்படின்னு வச்சுருந்த அந்த இடத்துல நிறைய வீடுகள் இருக்கும். அது நீங்கள் முந்தைய பாட்டெலாம் பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நான் கட்டி வச்சுருப்பேன். அண்ட் இப்போ எடுத்துகிட்டு வந்த எல்லாத்தையும் நம்ம போய் ஸ்டோர் ரூமில் வச்சிடலாம். ஏன்னா இதான் ஃபஸ்ட் திங். என்ன அப்படின்னா நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர எல்லாத்தையும் ஸ்டோர் ரூமில் கொண்டு போய் வைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஹேரிக்கு போனை கொடுத்தோன்னா அவன் திரும்பி வந்துடுவான். எதுக்கு அந்த போன் அப்படின்னா அப்போ தான் அவன் நம்மளோட ஃப்ரெண்ட் ஆவான். அண்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டான் அப்படின்னா நம்ம கூடயே இருப்பான். அந்த மாதிரி தான். அண்ட் இப்போ நம்ம வசக்க போகிறோம். எல்லாத்தையும் ஸ்டோர் ரூமில் அங்கேருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தது இங்கேருந்து வச்சுருந்து எல்லாத்தையும் ஸ்டோர் ரூமில் போட்டு நாம் அதை வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் அந்த கேம்லேயே அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருந்தேன். ஸ்டோர் ரூமில் வச்சு அதை நான் கலெக்ட் பண்ணி எனக்கு தேவைப்படும் போது நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இப்படி தான் நான் அந்த கேம்லேயே பண்ணி நிறைய விஷயங்களை கட்டினேன். எனக்கு அந்த டைமில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். கலெக்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சேர்த்து வைக்கிறது அது கரெக்டாக இருக்கும். அண்ட் இதுக்கு பிறகு நம்ம அடுத்த பாட்டுன்னு ஒன்று வந்துச்சு அப்போ நான் அதில் லைஃப் போட்டு விளாண்டுருக்கேன். ஏன்னா லைஃப் போடும்போது நம்ம இன்னும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அதுலேருந்து கிராஃப்டிங் கற்றுக்கலாம். எப்படிலாம் கிராஃப்ட் பண்ணலான்னு கற்றுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இனிமேல் கீழே போயிட்டு நாம் மற்ற விஷயங்களை பார்க்கலாம். அது கீழே ஹேரி இருக்கான். இவன் செத்துட்டான். பட் அவனுக்கு இன்னும் செத்ததே ஞாபகம் இல்லை. நைட் ஆகிடுச்சு. தூங்கினோம் தான் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் சாரிடா அவன் அவ்வளோ பேசாலாம் கோச்சிக்க மாட்டான். அதான் வெளியே போய் நின்றுவான். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கழிச்சு அவனே வந்துடுவான். அப்படி தான் அவனே வந்துடுவான். நம்ம இங்கேயே போய் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவனுக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. அவன் சாவுவான், திரும்பி வருவான். அவனுக்கு அதான் லைஃபு. நம்ம செத்துட்டோன்னா நம்ம அங்கேயே இருந்துடுவோம். சேவ் பண்ணல அப்படின்னா அதே இடத்துல தான் இருப்போம். அங்கே தான் தூங்குவோம். இங்கே போய் இதான் நம்ம ரூம். ஏற்கனவே சின்னதாக இருக்குது. நிறைய விஷயம் இதுலேயே நான் வச்சுருக்கேன். போக எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணலாம். நம்ம இப்போ தூங்கினா தான் நம்ம அது கேமே சேவ் ஆகும். ஹேரி தான் வந்துட்டான். அவன்கிட்ட போய் சொல்லலாமா நீ செத்து போயிடுதா அப்படின்ட்டு. அவனுக்கு சொன்னாலும் தெரியாது. ஏன்னா அவன் எப்படின்னா நம்மள கூட இருக்க ஒரு சேவியர் மாதிரி தான். அவன் இந்த என்ஜாய் பண்ணிட்டுருக்கான். இதுதான் இதை மாதிரி தான் அவன் உதவி ஏதோ ஒரு ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். பாய். இப்போ தூங்கினோம் அப்படின்னா நீ செத்துட்டடா. இன்றைக்கி நான் அவனை புதுசாக கொண்டு வந்திருக்கேன். நீ வேணால் நீ ஆடியன்ஸ்கிட்ட கேட்டுப்பார். அங்கே போ, நான் தூங்க போகிறேன் ப்ரோ. அவர் ஜெனுவனான பர்சனால் அவர் அதெல்லாம் கேட்டுப்பார். இப்போ நம்ம டோரை சாத்திட்டு தூங்கிட்டு அடுத்த பாட்டில் சந்திக்கலாம். பாய்.